போனவங்களா சார் ஏற்கனவே 1 hour லேட். உங்களுக்காக தான் வெயிட்டிங். சீக்கிரம் வாங்க சார். உங்க ட்ரெயின் லேட்டா வரும்போது நாங்க வெயிட் பண்றது இல்லையா? எங்களுக்காக 1 hour உங்க ட்ரெயின் வெயிட் பண்ணாதா? போய் வேலை பாரியா போயா. அண்ணே இதுக்கு தான் டெல்லியில இருந்து ரயில விலைக்கு வாங்க சொன்னது. நீங்க கேட்க மாட்டேங்கிறீங்க. போயா. அதெல்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் விவகாரம்னே. என்னையே சென்ட்ரல் ஸ்டேட் அவனை போய் மாட்டிட்டு இருக்க. ஏன் அவன் சொந்தமா டொயோட்டா கார் வாங்குறான், பஸ் வாங்குறான், கப்பல் வாங்குறான், ஏன் ஏரோப்ளேனே வாங்குறான்? நான் சொந்தமா ஒரு ரயில் வாங்க கூடாதா? இத பாரு, எப்படி இருந்தாலும் இதெல்லாம் தனியா இருந்தா கொடுப்பான். நான் தான் பேசி முடிப்பேன். வெடிமுத்து வேக வண்டின்னு பேரு வச்சு ஃபுல்லா ஏசி பண்ணி விட்டு போறேன். வாடா சைதாப்பேட்டை சாக்ரட்டிஸ். 2 நாளா எங்கேயா போன? நீ வராம எங்க வீட்டு கக்கூச நானே கிளீன் பண்ணியா? எப்படியா கழுவுறீங்க? 2 நாள் என்னால கழுவ முடியல. 2000 வருஷமா கழுவுறீங்களா? இதுல என்னங்க தப்பு இருக்கு? நீங்க சாப்பிடுற பிளேட் நீங்க தானே கழுவுறீங்க. நீங்க டீ குடிச்சா டம்ளர் நீங்க தானே கழுவுறீங்க. இதை நீங்க யூஸ் பண்ற கக்கூஸ் தானே. அதை நீங்க கழுவுறதுல என்ன தப்பு இருக்கு? அப்படி போடுறா. இப்ப பழைய பதில் சொல்றீங்களே, இது பல ஆண்டுகளுக்கு முன்னாடி சொல்லிருந்தீங்கன்னா இந்நேரம் கோட் சுட்டா அலையலாம்ல. போ உள்ள போய் செய்யற கலவை. கொல்ல பக்கமா போடா. ஏன் என்னங்க பாத்ரூம் கழுவுறோம் போய்? 2 நாளா நான் தான் நம்ம வீட்டு கக்கூஸ் கழுவுனேன். அதுக்காக நானும் கொல்லப்புறம் வர முடியுமா? ஐயோ என்னடி பேசிட்டு நீ? அவன் செவ்வாய் கிரகத்துல போய் பால் காய்ச்சி கிரக பிரவேசம் நடத்திட்டா முன்னாடி போ பின்னாடி போடா. ஏய் கட்டட சாப்பிட்டு அப்படியே அதையும் கழுவி வச்சிடறா. எனக்கு இந்த ஊர் நாசமா போட்டு எட்ட பழம் தின்னா 2 குழந்தை பிறந்துரும்ல. பிறந்தவன் முன்னாடி தானே பிறகு பின்னன்றா. அந்த காலத்துல எனக்கு ஒரு நாய் பொண்ணு கொடுக்கணும்னு சொல்லிட்டான்ல. வயசு 60 ஆகி போச்சு. இன்னும் 50 சுத்திட்டு இருக்கிற. எனக்கு போய் 2 பிறகு 3 பிறகும்னா எங்க இருந்து பிறக்க? ஏடா கல்யாணமே பண்ணாம பிள்ளை பத்துக்கு நான் நீ கும்புற கடவுளா? மனுஷன்டா சாகிதர் சொல்லிக்கிறாங்களா? ஏடா எவன் எது சொன்னாலும் ஏன் எதுக்குன்னு கேட்கறதே கிடையாது. அப்படியே மண்டை மண்டி ஆட்டிட வேண்டியது. அதை குழச்சு பூச்சிக்கிறான் பாரு நெத்தியில கலர் கலரா. ஐயோ சாமி, என்ன சாமி? வென்றாது சாணி புடிச்சு தலையில பூ வச்சு விட்டுருக்காளுங்க. ஐயோ பிள்ளையாரு. ஏது சாணிடா. அட பிள்ளையாருங்க. தும்பிக்கை காணாமா? நாத்து மிங்க அடிக்குது. சாணிடா பிள்ளையாராம. அது என்னடா அது? அது எருவு. எருவுங்க. இது என்ன? இது பிள்ளையாரு. அங்க கிடக்குது அது என்ன? அது சாணி. புடிச்சு பூ வச்சோம்னா பிள்ளையாரு, வைக்க புல் வச்சு தட்டணும்னா வரட்டு, எடுப்பு அறுத்து கிடந்ததுன்னா சாணி. சாணிங்கிற பிள்ளையார் பிள்ளையாரு. ஐயா எதுக்கு எடுத்தாலும் கணத்துல போடுங்கிற. அன்னைக்கு அப்படிதான் கழுகு பறக்குது. கிருஷ்ணா கிருஷ்ணா பூ போடு, கிருஷ்ணா கிருஷ்ணா பூ போடுங்கிற. அதுங்கிறது பூ போடு, புழுக்குதான் போடு. நம்ம கடைக்கு ஆணி வேற இந்த டெலிபோன் தான். அப்படி இப்போ நம்ம கடையில இந்த டெலிபோன் இருக்கிறதுனால ஏரியாவில் இருக்கிற வாலிப பொண்ணுகள்லாம் தன் காதலனோட பேச கடைக்கு வர்றாங்க. அவங்க தன் பாய் ஃப்ரெண்டோட ஜாலியா பேசுறத பாக்குறதுக்காகவும் சைட் அடிக்கிறதுக்காகவும் வாலிப பசங்க பூரா நம்ம கடைக்கு வர்றாங்க. வந்து வடை சாப்பிடறானுங்க, டீ சாப்பிடறானுங்க. இப்ப நம்ம கடை வியாபாரத்தோட ஆணி வேற எது? டெலிபோன் தான். இத கும்பிடாம வேற எதடா கும்பிடுறது? இதான் கும்பிடணும். கும்பிடு முருகா. டேய் முருகா யாரா டெலிபோனை கண்டுபிடிச்சோனா? டெலிபோன் கண்டுபிடிச்சது கிரகாம் பிள்ளை. அப்ப அவரு கும்பிடு. கிரகாம் பிள்ளையா? என்ன தப்பு? சயின்டிஸ்ட்ல கும்பிடுங்கடா சனியம் பிடிச்சவனுங்களா. உங்களுக்கு எப்படி கோபம் வரும்? 10 மாசம் சுமந்து பெற்றிருந்தா பாசம் வந்தெல்லாம் இருக்கும். 10 மாதம் சுமக்கிற கரைவே என்ன எத்தனை வருஷத்துக்கு பேசிட்டு இருப்பீங்க? இது பாரு, இந்த உலகத்துல பிறந்த எந்த ஆம்பளையாவது 10 மாதம் சுமக்க வேணும்னு சொன்னானா? எங்களால சுமக்க முடியல, அதனால சுமக்கல. இதெல்லாம் சயின்ஸ். இதுக்கு ஆம்பளை என்ன பண்ண முடியும்? வாந்தி உள்ள பக்கறதுக்காக பொம்பளை கிடக்கிறது. குழந்தைய சாமியில கொடுக்குது. சாமியில கொடுக்குது. ஐடியா ஏமாத சாமியார் வேணா கொடுத்துருவேன். நம்ம பொம்பளையில வெளியில் சொல்ல முடியாதா? அந்த சங்கரத்தை பயன்படுத்திட்டு அவனுக்கு சரித்திரம் படைச்சிடறானுங்க. ஆமா இந்த கிழமை சுத்திட்டு இருக்கிறாங்க அவங்க தானே. எல்லா நாய்களும் ஆமா. நான் பள்ளிக்கூடத்து பக்கமே ஒதுங்கினது இல்ல. ஆனா நான் சொந்தமா வீடு கட்டி வாடகை கூட்டு சந்தோஷமா இருக்கேன். நீ இவ்வளவு படிச்சு போட்டு ஏன் பாத்ரூம் கழுவிட்டு இருக்க? ஒன்னு சொன்னா கோச்சிக்க மாட்டியா? அப்ப இடியட்னு சொன்னா அதுக்கே நான் கோவப்படல. சொல்லு. உன்ன மாதிரி ஆளுங்க இந்த மாதிரி சம்பாதிக்கிறனால தான் என்ன மாதிரி படிச்சவங்க இந்த வேலைக்கு வரோம். ஹரிஜனங்க சேரி எங்க இருக்குது? வடக்காலைங்க. சுடுகாடு தெக்காலைங்க. போனத்தை எப்படி எடுத்துட்டு போவானுங்க? அது ஊருக்குள்ளதானுங்க எடுத்துட்டு போவாங்க. அதுக்கு மேல் ஜாதிக்காரன் விட மாட்டானுங்கல்ல. கஷ்டங்க. விட மாட்டான். அதான் நமக்கு தேவை. டேய் மொத்தலையா நீ என்ன பண்ற? நம்ம ஒரு 10 பேரை செட்டப் பண்ணிட்டு இந்த டீ கடை, பொட்டி கடை, கோயில் திண்ணை இங்கெல்லாம் போய் உட்காந்துக்க. கருப்பன்னு ஒரு ஹரிஜன் செத்து போயிட்டானாமா,
அவன் பணத்தை இந்த வழியாத்தையும் எடுத்துட்டு போக போறான் அவன் சொல்லு. இந்த மாதிரி சொன்னோம். இந்த மாதிரி கோயில்ல சாமி சாட்டிருக்க நேரத்துல ஒரு தாழ்த்தப்பட்டவனுடைய பிணத்தை எடுத்து ஊருக்குள்ள போனா சரியா வருமானு கேட்டோம். அதுக்கு அந்த அரிஜனங்க சொல்றாங்க, ஏன் எடுத்துட்டு போனா அந்த மேல் ஜாதி நாயை கிழிச்சிருவாங்களா அப்படின்னு கேக்குறாங்க. நீ சொல்லணும். ஆமா, அத நான் சொன்னதா சொல்லக்கூடாது, அவனுக்கு சொன்னதா சொல்லணும். சரி. போ. டேய், டேய், இங்க வா, வா. மேல் ஜாதிக்கார நாய்ங்க, அந்த நாய்கங்கிற நல்லா அழுத்தி சொல்லணும். சரி. போ. இவன் போய் இப்படி சொல்றான்னா சாதி கலவரம் உண்டாயிருமா? மணியா, சாதியாவும் மரமாவும் நம்ம சனங்க பிரிஞ்சு கிடக்குற வரைக்கும் நம்மள மாதிரி வாரி குதிரை ஏறிட்டே இருக்க வேண்டியது. அப்ப நம்ம மாதிரி ஆளுக்கு சந்தோஷமா இருக்கிறத இந்த சாதியே கண்டுபிடிச்சிருப்பான்னு நினைக்கிறேன். சரி, அன்னைக்கு அமெரிக்காவே கொலம்பஸ் கண்டுபிடிச்சான்னு சொன்னேன். இந்த சாதி கருமாந்திரத்தை யாரு கண்டுபிடிச்சுவேன்? மந்திர மோதிரம் கண்டுபிடிச்சானுங்க, மந்திரிமார்கள் அதை கட்டிய பிடிச்சிட்டானுங்க. ஓ, அப்ப இந்த ஜாதி கருமாந்திரத்தை ஒழிச்சிட்டோம்னா ஜனங்க நிம்மதியா இருப்பாங்க போல இருக்கா? ஜனங்க நிம்மதியா இருப்பானுங்க, நாம தான் சோத்துக்கு டிங்கி அடிக்கணும். புதிர் அந்த புரியாத புதிரத்தான் நான் பார்க்க விரும்புறேன் சார். அந்த ஈர வெங்காயத்தோட தான் இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்தேன். அட நானாய பிரசிடண்ட் சார் ஒரு நிமிஷம் பிடிங்க சார், என்ன மன்னிச்சிருங்க சார். ஐயோ அம்மா, ஐயோ ஐயோ, சிலிப்பாய் விழுந்துருச்சா சார்? வேண்டுதாண்டா போட்டேன். ஏன் ஏண்டா உங்களுக்கு எல்லாம் வெக்க மானா சூடு சொன்ன எதுவுமே கிடையாதா? எது கால் விழுகிறீங்க? ஒரு கட்சியில சேரும் போது விழுகிறீங்க, வெளியே போகும்போது விழுகிறீங்க, திரும்பி வந்து சேரும் போது விழுகிறீங்க. தொழில் பரம்பரை ஆகிறீங்களா? செல்வா, கோயிலுக்கு போயிட்டு வந்தேன். இந்தாங்க பிரசாதம். கடவுள் நிச்சயமா உங்களுக்கு இந்த வேலையை வாங்கி ஆமா, தருவாங்க. கடவுள் எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் வச்சிருக்காரு. பின்ன என்ன செல்வா, கடவுளையே காப்பாத்த முடியல, கடவுளை சாத்தி கூர்க்கா வச்சிருக்கானுங்க. ஒரு மனுஷன் என்ன மாதிரி வாழ்க்கையில முன்னேறான்னா அதுக்கு காரணமே அவனுடைய திறமையும் உழைப்பும் தான். என்ன சொல்ற? திடீர்னு கடவுள் உங்க முன்னாடி வர்றாரு வச்சுங்க, போங்க சார். அட வரமாட்டாருப்பா, ஒரு தமாஷ் தான். ஆறாவது ரவுண்ட்ல இப்ப தில்லு வருது. பெருமாள் சாமி, ஏய், நீ ஏன் கத்துற? சாமியை விட்டோம் முதலாளி. அவன் சாமியை விட்டதுதான் கரெக்ட். இப்ப நீ ஏன் சேர்த்துற? முயற்சி தான். சைலன்ஸ். டேய் மணியா, நீ வரலாறு தெரிஞ்சுக்கோனு. கடவுளே இல்லன்னு சொன்ன கட்சிக்காரனும் கூட கோயில் அடிச்சதா சரித்திரம் கிடையாதுப்பா. ஆனா கடவுள் இருக்குதுன்னு சொல்ற கட்சிக்கார கோயில் அடிக்கிறான்ல, ஊருக்குள்ள எல்லாரும் அம்மனமா தெரியும் போது நாம மட்டும் கோமணத்தை கட்டினோம்னா கோமாளி ஆயிருவா. ஐயா, நீங்க அமைதியா தண்ணி போறத பார்த்தா எனக்கு என்னமோ பயமா இருக்கு. நீங்க சாணக்கியனா இருந்தது போதும், சத்திரியனா மாறுங்க. டேய், உதாரணம் சொல்லும் போது நல்ல ஒரு வில்லங்கமான ஆளுகளை சொல்ற. ஒரு ஹிட்லரை சொல்லி, இடியமீனை சொல்லி, ஒரு முசோலினி சொல்லு, அது நம்ம ரேஞ்சு. அது விட்டு சத்திரிய சாணக்கிங்கிற யாராவது சாணக்கிய